ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறது மிட் ரேஞ்சில் உங்களுக்கு கொஞ்சம் ஹை எண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இதோட லான்ச்சிங் இவெண்ட்டுக்கு நம்மளுமே போயிருந்தோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தி பேசுறோம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போற ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா Redmi Note 14 Pro Plus 5G அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். இதோட லான்ச்சிங் இவெண்ட்டுக்குமே நம்ம வந்து போயிருந்தோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சினமன் லைஃப் கொலம்போல வந்து நடந்துருந்துச்சு. உண்மைக்குமே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து போயிருந்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதுக்கு பிறகு டியூரபிலிட்டி அண்ட் லைவா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம் எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில Xiaomi நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய 5G ஸ்மார்ட் போன்ஸை வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 5G சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Redmi Note 14ல தான் நம்மளுக்கு வந்து பார்க்க கிடைக்குது. இந்த லான்ச்சிங் இவெண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 3 ஸ்மார்ட் போனும் ஒரு பேடும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா Redmi Note 14 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Redmi Note 14 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 5Gயோட. அதுக்கு பிறகு Redmi Note 14 Pro Plus 5G அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கூடயே பார்த்தோம் அப்படின்னா Redmi Pad Pro 5G வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல லைவா யூஸ் பண்ணி பார்க்கிறதுக்கான சான்ஸும் வந்து கிடைச்சு. அண்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இவெண்ட்ல இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டியூரபிலிட்டி அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா Redmi Note 14 Pro Plus 5G அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ மிட் ரேஞ்சில் வந்து பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப்பில் இருக்க சகல விதமான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 5Gயோட ஸ்ரீலங்காவில் TRCSL அப்ரூவலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. முக்கியமாக இதை வந்து நீங்கள் வாங்கும்போது TRCSL அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்க. ஏன்னா இது வந்து குளோபல் வெர்ஷன் ஸ்ரீலங்காக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயே இந்தியன் யூனிட்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் அதை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சிக்னல் இஷ்யூஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இந்த TRCSL அப்ரூவல் டிவைஸில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ரீலங்காக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம். ஃபர்ஸ்டாகவே பார்த்தோம் அப்படின்னா MI லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே Redmi Note 14 Pro Plus 5G அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு இன்டர்ஃபேஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ்லேயே பெரிய ஒரு கேமரா பம்ப் வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழேயே 200 மெகா பிக்சல் AI கேமரா, 120 வாட் ஹைப்பர் சார்ஜர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 120 வாட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக உங்களுக்கு இதில் பண்ணலாம். ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட சேம் அதே தான் Redmi Note 14 Pro Plus 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பவர்ட் பை Xiaomi Hyper OS அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் ரன் ஆகிற OS அப்படின்னு பார்த்தோம்னா Hyper OS அப்படிங்கிறது. ஸோ நம்ம கையில் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா Redmi Note 14 Pro Plus 5G Lavender Purple அப்படிங்கிறது. இதோட பேக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லெதரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது 8GB RAM 256GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜோட நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு பாக்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் Redmi அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாக்ஸோளுக்கு ஃபோன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை அதில் கொடுத்துருக்க கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து எடுத்துடலாம். ஸோ அதை எடுத்ததுக்கு பிறகு உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் A to டைப் C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து இதை சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த கேபிள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாக்ஸை ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேப்பர் ஒர்க்ஸோடய பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையுமே இந்த கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து சிலிக்கன் கேஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஓரளவு நல்ல ஹார்டான கேஸாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்தளவு விஷயங்கள் தான். ஸோ ஃபோனை வெளியே எடுத்தோம் அப்படின்னா உண்மைக்குமே வேறு லெவலான ஒரு கலரில் தான் நம்மளுக்கு இதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா லெதர் பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான்
இந்த பேக் சைடு நம்மளுக்கு பார்க்கும்போது உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் கலர் தான். அண்ட் இதில் நம்மளுக்கு லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லெதர் அப்படின்னு பார்த்தோம்னா வீகன் லெதர். ஸோ இதனால இந்த ஃபோனுக்கு ஒரு கவர் போட்டு கட்டாயம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. அப்படி போடணும் அப்படின்னாலும் அவங்க கொடுத்துருக்க இந்த கேஸை உங்களுக்கு நல்லாவே போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கர்வ் டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ ஃபோனை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கர்வ் டிஸ்பிளேனால நம்மளுக்கு இந்த ஃபோன் உண்மைக்குமே பார்க்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே உண்மைக்குமே வேறு லெவலான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். ஏன்னா நான் அன்பாக்ஸ் பண்ணது லெவண்டர் பர்பிள் அப்படிங்கிற கலர் தான். இந்த கலர் பார்த்தோம் அப்படின்னா லெதர் பேக்கோட நம்மளுக்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு பார்க்க கிடைச்சிச்சு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8GB 256GB வந்து வாங்கலாம். அது பார்த்தோம் அப்படின்னா 1,29,999 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். டிஆர்சிஎஸ் அப்ரூவலோட ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். 12GB 512GB பார்த்தோம் அப்படின்னா 1,49,999 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆத்தரைஸ் டீலர்ஸ் எல்லார்ட்டையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ அவைலபிள் ஆகிருச்சு. உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 மாதத்துக்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காவில் டிஆர்சிஎஸ் அப்ரூவல் ஃபோனை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து 18 மாதத்துக்கான வாரண்டி வந்து கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேமஸான ஒரு பிராண்டில் 18 மாதம் வாரண்டி கிடைக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும்தான். அதனால உங்களுக்கும் இது டிஆர்சிஎஸ் அப்ரூவலோட பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன கலர்ஸில் வந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா 3 கலர்ஸில் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. ஃப்ரஸ்டட் ப்ளூ, அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மிட் நைட் பிளாக், ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அதோட பார்த்தோம் அப்படின்னா என் கையில் இருக்கு இந்த லெவண்டர் பர்பிள் தான். ஸோ இந்த லெவண்டர் பர்பிள் பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே ஏன் இந்த அளவு தூரம் கொஞ்சம் நம்மளுக்கு கைக்கு நல்லா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதுக்கு சில ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்றேன். ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே நம்மளுக்கு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டாகவே சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மேலே பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்பீக்கர் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சம்டைம்ஸ் உங்களுக்கு எம்ஐ ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இதை வந்து ரிமோட்டாக கூட யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பட்டன் போர்ட்ஸும் வந்து நம்மளுக்கு பார்க்க கிடைக்காது. ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கேமரா பம்ப் தான். ஸோ ஃபோனை கையில் எடுத்து இப்படி பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட்டாக தோன்ற விஷயம் ஒரு பெரிய கேமரா பம்ப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். இது ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப்பில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஐ லோகோவை அவங்க வந்து வச்சு தான் இந்த கேமரா செட்டப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் பார்க்கும்போதும் உங்களுக்கு அது ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த எம்ஐ லோகோவை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கேமரா பம்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 5G அப்படிங்கிறத இந்த லெதர் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெதர் பேக் அப்படிங்கிறது வீகன் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு பேக் கவரே இல்லாமல் உங்களுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிற மார்க் வந்து இருக்காது. ஏன்னா கையில் நம்மளுக்கு மற்ற ஃபோன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீகன் லெதர்னால நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒட்டுறதுக்கான சான்ஸே இல்லை. கையில் யூஸ் பண்ணும்போதும் அந்த அளவு நல்ல ஒரு ஸ்மூத்னஸை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இதுலேயே ஒரு கவர் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க தான். அந்த கவரே யூஸ் பண்ணலைனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட இந்த லெதர் பேக்னால. ஸோ அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது ஒரு வேற லெவல் ஃபீலிங்கை வந்து கொடுக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனை விட இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபீல் வந்து வருது. அது இந்த லுக் அண்ட் டிசைனுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். லுக் அண்ட் டிசைன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனை நம்ம கையில் ஹோல்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு தோன்ற விஷயம் இதோட டிஸ்பிளே தான். இப்படி பார்த்தோன்னே இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே நல்லா இருக்கு. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கர்வ் ஆகி தான் இருக்கும். ஸோ சைட்ல இருந்து பார்த்தாலுமே அந்த கர்வ்னஸை வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே கர்வாக தான் கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் 3D கர்வோட கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5K ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 3000 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இதோட பேக் சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மற்ற டிவைசஸில் பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு லெதர் பேக்னால அந்த கிளாஸ் பார்க்க முடியாது.
உண்மைக்குமே இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா கலர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளே தேடுறீங்க அப்படின்னா இதில் ரெசல்யூஷனோட உங்களுக்கு வந்து உண்மைக்குமே ஒரு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல டிஸ்பிளே ஒன்று இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணாலுமே இதோட விசிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம குறை சொல்கிற அளவில் இருக்கல. பட் மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த 3000 nits அப்படிங்கிற பீக் பிரைட்னஸே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ உண்மைக்குமே இதில் டிஸ்பிளேல நம்ம ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, டே டு டே யூசேஜுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இதை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது தாராளமாக போதுமானதாக இருக்கும். இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு தூரம் டிஸ்பிளேல பண்ணியிருக்கும் போது இது கொடுத்துருக்க சிப்செட் அப்படிங்கிறது கட்டாயம் நல்லதாக தான் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து Snapdragon 7S Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, டே டு டே யூசேஜுக்கு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக போதுமானதாக இருக்குது. நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணாலுமே எந்த ஒரு லக்குமே இல்லாமல், ஹீட்டிங் இஷ்யூவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகிறது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. மற்றபடி பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் கேம் ப்ளே பண்ணலாம். அதோட இந்த ஃபோனில் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிருக்க ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்பர் ஓஎஸில் தான் கொடுத்துருக்காங்க. Android 14 மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னுமே உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிறத பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொம்பவுமே சிம்பிளாக ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது. அண்ட் இதோட டிஸ்பிளே அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரிகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா தான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கேமரா பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேமரா பம்பை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இதில் கொடுத்துருக்க கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 200 மெகா பிக்சல் OIS மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது AI கேமரா கூட f1.65 அப்படிங்கிற அப்பச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து 8 மெகா பிக்சலில் நம்மளுக்கு ஒரு கேமரா அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. இது f2.2 அப்பச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலில் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.4 அப்படிங்கிற அப்பச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அப்படின்னு நான் சில ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணி பார்த்தேன். உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது. 200 மெகா பிக்சலில் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே கிளியராக இருக்குது. ஒரு நல்ல லைட்டிங்கில் நீங்கள் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் தாறுமாறா நல்லாவே இருக்குது. சில ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களுக்கு அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 4K 30 FPS வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 4Kல வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் வந்து வீடியோ உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 20 மெகா பிக்சல் f2.2 அப்பச்சரில் ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபீஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டே லைட்டில் நல்லாவே லைட் இருக்கும்போது செல்ஃபீஸும் ஓரளவு நம்மளுக்கு கலர்ஸோட நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் கொடுத்துருக்க வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1080pல தான் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா அப்படின்னு எடுத்தோன்னா இந்த ஃபோனில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்ததும் அதுதான். பட் அந்த கேமராஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணும்போது உண்மைக்குமே டீட்டெயில் நல்லாவே இருக்கு. கலர்ஸும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த அளவு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்த இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணும்போது கட்டாயம் அதில் பேட்டரி அப்படிங்கிறத பார்க்கணும். இது கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5110 mAh கொண்ட பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 120 வாட் ஹைப்பர் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு ஃபோனை ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. இந்த பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் யூசருக்கு வந்து ஒரு நாளைக்கு மேலேயே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹெவி யூஸராக இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் தொடர்ந்து கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு நாளைக்குள்ளேயே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து சாதாரண யூஸராக இருக்கிறீங்கன்னா தாராளமாக நம்மளுக்கு வந்து அடுத்த நாளும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதோட பேட்டரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்த சில விஷயங்களை மிட் ரேஞ்ச் ஃபோன்லேயே நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் சர்க்கிள் டு சர்ச் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூகுள் ஜெமினை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு AI மூலமாக இமேஜஸ் வந்து எடிட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தா உண்மையுமே பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணுது. இல்லைனா என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அது AI மூலமாக உங்களுக்கு வந்து பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த AI யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய இனோவேட்டிவான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணும் போதுமே ஹீட் ஆகுறது வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் கூல் டெக்னாலஜியை வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்மார்ட் ஃபோன் தொடர்ந்து யூஸ் ஆனாலுமே ஹீட் ஆகுறது வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கும்.
இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து சிம் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஃபிசிக்கல் சிம் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு இசிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் சிம்மும் ஒரு இசிம்மும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபிசிக்கல் சிம் வந்து ஒட்டோவா டிசேபிள் ஆகிரும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு கட்டாயம் இசிம் தேவைப்படுது அப்படின்னா இசிம்மும் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அது இன்னொரு இன்னோவேஷனான நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு டெக்னாலஜி இனிவரும் காலங்களில். ஸோ அது இப்போவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. இது 5G ஸ்மார்ட் ஃபோன் தான், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு 5G ஒர்க் பண்ணுற எந்த ஒரு சிம்மாக இருந்தாலுமே இதில் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு செக்யூரிட்டி வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக்காக இருந்தாலும் சரி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே இதை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து இந்த ரெண்டுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட டியூரபிலிட்டி அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன். இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது அவங்க சொன்ன விஷயம், இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டியூரபிலிட்டியாக பார்க்கும்போது ஆல் ஸ்டார் டியூரபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இதை வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடய பார்த்தோம் அப்படின்னா வெட் டச்சும் நம்மளுக்கு வந்து இதில் ஒர்க் பண்ணுது. சில நேரம் ஃபோனில் தண்ணி இருந்தாலுமே சில ஃபோன்ஸ் வந்து நம்மளுக்கு டச் பண்ண முடியாது. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணியோடய உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து டச் பண்ணுறதுக்கு சான்ஸும் இருக்குது. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கனால தண்ணியில் விழுந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்ல போனோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த வீடியோ லென்த் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு அதை மட்டும் வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆடியோ நம்மளுக்கு வந்து Dolby Atmos வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 2 ஸ்பீக்கர்ஸில் உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வீடியோ பார்க்கும்போது உண்மைக்குமே நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்கும்போது கலர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ சவுண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இப்போ நம்ம இதில் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு தோணுன சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். அது உங்களுக்கும் தோணுச்சா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு வீடியோ செல்ஃபியில் ரெக்கார்ட் பண்ணும்போது 1080pல தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு 4K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 1080pயும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் 4K கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம் ட்ரேல ஒரு ஃபிசிக்கல் சிம்மும் ஒரு SD கார்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதை வந்து இதில் கொடுக்கல. பட் இருந்தாலுமே 256GB இல்லைனா 512GB போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்து வராது. சம்டைம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பட் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மிட் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது உண்மைக்குமே வேறு லெவல் வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பர்சனலாக இந்த ஃபோனை வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மைக்குமே இதோட பேட்டரியாக இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே லெக் வந்து பார்க்க கிடைக்கல. ஃபோன் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் லுக் அண்ட் டிசைன் வைஸாக பார்த்தோம்னா எனக்கு இந்த லெவெண்டர் பர்பிள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அதோட லெதர் பேக்னால எனக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய நண்பர்களும் வாங்கணும் இல்லைனா அவங்களும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயம் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. Fearless.